கேஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025ஓட ஓடிஐ ஸ்குவாட் வந்து விட்டுட்டாங்க டீம் இந்தியா. ஸோ இதில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க, ஸோ மிஸ் அவுட் ஆன பிளேயர்ஸை பற்றி தனியாக சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இதில் நடந்திருக்கு. என்னதுன்னா சுமன் கிலுக்கு வைஸ் கேப்டன் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக எதுக்கடா சுமன் கில் கொடுத்துருக்கீங்க? ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்காங்க. ஏன் ஹர்திக் பாண்டியா கொடுக்கலாம், இல்லை கேஎல் ராகுல் இருக்கார். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்பிரித் பும்ராவே இருக்கார். ஸோ இவருக்கெல்லாம் கொடுக்காம ஏன்டா சுமன் கில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் ஒரு செப்பரேட்டாக வீடியோவில் போடுறேன். ஸோ யார் யாரெல்லாம் பிளேஸ் மிஸ் அவுட் பண்ணியிருக்காங்க இதை பற்றி ஒரு வீடியோ போடுறேங்க. ஸோ நம்ம பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் ஜாயின் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் எதனால் இவர் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இப்போ வாங்க ஸ்குவாடில் யார் யார் இருக்காங்க மற்றும் பிளேயிங் லெவனில் யாரை விளையாட வைக்க போகிறாங்க டீம் இந்தியா அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தனே ரோஹித் சர்மா கேப்டன், அதுக்கப்புறம் சுமன் கில் வைஸ் கேப்டனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர், அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர் பேட்டரில், அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரித் பும்ரா, முகமது ஷமி, ஹர்ஷ்தீப் சிங், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட் மற்றும் ரவீந்திர ஜடேஜாவை இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹர்ஷ்தீப் சிங்க்கும் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலுக்கும் அந்தளவுக்கு ஓடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர்ஸ் தான். மிச்சருக்கு எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஓரளவுக்கு ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சாரி, இன்னொருத்தர் பிளேயர் வாஷிங்டன் சுந்தர். இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் ஓடி எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். மற்ற எல்லாருக்கும் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கம்மி மேட்சஸ் இவங்க மட்டும்தான் ஓடி இருக்காங்க. ஹர்ஷ்தீப் சிங், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் மற்றும் வாஷிங்டன் சுந்தருக்கு. ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பிளேயிங் லெவன் செட் பண்ணலாம். ஸோ வரைக்கும் ரோஹித் மற்றும் சுமன் கில் தான் ஓப்பனிங் ஆடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சுமன் கில் வந்து 2-3 மேட்ச்சில் வந்து ஃப்ளாப் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது இல்லாமல் ஏதோ 5 மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச் ஏதோ வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஸோ அதனால் அப்போ வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. வேணா பாருங்கள், இது ஒன்று நடக்கும். அடுத்து நம்ம விராட் கோலி. ஸோ விராட் கோலி வந்து நல்லா தான் பிளேயர் ஆடுறாரு. அவர் வந்து இந்த கண்டிஷன் நல்லா சூட்டபுளாக இருக்கும். ஸோ ஏற்கனவே விளாண்ட கண்டிஷனில் இவர் தான் ஓரளவுக்கு நல்லா ஆடிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கார். இவரை தான் ட்ராப் பண்ண சான்ஸ்கள் அதிகமாகிட்டு இருக்கு. ஏன்னா பவுலிங் யூனிட்டில் வந்துட்டு அந்தளவுக்கு பவுலர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவரை ஸ்ரேயஸ் ஐயரை தான் ட்ராப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ மற்ற பிளேயர்ஸ்லாம் ட்ராப் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்து பார்த்தா ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல் இவங்கள மஸ்ட் ஆட வைக்கணும். ஸோ ரிஷப் பண்ட் ஆட வைக்கிறாங்களோ இல்லையோ, கேஎல் ராகுலை மஸ்ட்டாக ஆட வைக்கணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து ஸ்லோ டவுன் பிச்சர்ஸில் இவர் வந்து நல்ல சூட்டபுளாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோயர் ஆர்டரில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை மஸ்ட்டாக ஆட வைக்கணும். ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர் இது கேட்டகரியில் வருவார். ஸோ அவர் வந்து பேஸ் பவுலிங் மற்றும் பேட்டிங்கும் வந்து ஃபினிஷிங் நல்லா பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் ஜடேஜாவும் அவர் கூட இருப்பார். ஸோ டக்குன்னு வந்து குயிக்கில் ஃபுல்லாக விக்கெட், டாப் ஆர்டர் ஃபுல்லாக விக்கெட் வந்துருச்சுன்னா இவங்கெல்லாம் டவுன் தி ஆர்டர் வந்து எல்லாமே சாலிடான பேட்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் மஸ்ட்டாக ஆட வைக்கணும். ஏன்னா ரேர் கம்யூனிட்டி ஒரு சைனா மேன் இதனால அவரை மஸ்ட்டாக ஆட வைக்கணும். ஸோ பேஸ் பவுலர்ஸில் இவங்க 2 பேர் மஸ்ட்டாக இருக்கணும்னா சமி மற்றும் ஜஸ்பிரித் பும்ரா ஃபுல்லி ஃபிட்டாக இல்லைனா அந்த இடத்துல வந்து ஹர்ஷ்தீப் சிங் ஆட வைக்கலாம். ஒரு நல்ல காம்போவாக இருப்பார். அவர் வந்து இந்த இங்கிலாந்து சீரீஸில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாருன்னு தான் தெரியல. ஏன்னா அவர் வந்துட்டு இப்போ தான் ஆட போகிறாரு ஓடி இதுக்கே. ஏன்னா வந்து இப்போ ஒரு 10 மேட்ச் கிட்ட தான் ஆடி இருக்காரு. ஸோ இந்த சீரீஸில் தான் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாரோ அந்த இது அளவுக்கு தான் ஓடிஐ வேர்ல்டு கப்லேயும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இதுதான் என்னோட மஸ்ட் பிளேயிங் லெவன், இந்தியாவோட பிளேயிங் லெவன் இதுதான் இருக்கும். ஸோ என்னோட பிளேயிங் லெவனாக இருந்துச்சுன்னா இந்த சுமன் கில் நான் மஸ்ட்டாக ட்ரையே பண்ண மாட்டேன். ஸோ இன்னும் வந்து சுமன் கில்லை இது பண்ணிட்டு ரோஹித் மற்றும் விராட் கோலி இவங்க 2 பேரே ஓப்பனிங்காக ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு மிடில் ஆர்டர் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டராக இருக்கும். ஸோ டாப் ஆர்டரில் யாரோ ஒருத்தங்க ஃபயராக ஆடி கொடுத்தாலே போதும். ஸோ மிடில் ஆர்டரை ஈஸியாக கேம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு அந்த ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தருக்கு போவேன். இல்லைனா ஒரு பேஸ் பவுலர் ஹர்ஷ்தீப் சிங் கூட ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா தேர்ட் பேஸருக்கு இவங்க இதில் சாலிடாக இருக்குது. ஹர்திக் பாண்டியா வந்ததே ஒரு சாலிடாக இருக்குது. ஒரு 4th பேஸராக அவர் ட்ரை பண்ணலாம். இல்லைனா அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தராக ட்ரை பண்ணலாம். ஸோ என்னோடய சஜஷன் இதுதான். ஆனால் டீம் இந்தியா அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. என்னோட இது அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் மேலும் இந்தியன் டீமோட அப்டேட்ஸ்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.